அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் அன்போடு கூட வரவேற்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே கூட நமக்கு ஒரு விடுதலை வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தில் நாம் அடிமைப்பட்டு கிடக்கலாம். நமக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தவர்களாக அல்லது பல நாட்கள் காத்திருந்தவர்களாக ஒருவேளை நீங்கள் இதை பார்க்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். நமக்கென்று சொல்லி சில அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அவர் சகலத்தை நமக்காக செய்து முடித்திருக்கிறபடியினால் அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எனக்கு அன்பான அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூடி வருகிறது அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை பெற்றுக் கொள்வது நம்முடைய கரங்களிலே தான் இருக்கிறது. வேதாகமத்தில் வாசித்து பார்க்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது மோசேயை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. மோசேயை கர்த்தர் மனம் திறந்து 3ஆம் அதிகாரத்தில் முச்செடி நடுவில் இருந்து ஆண்டவர் பேசுகிறார். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். மலை பிரதேசங்களிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். அவனிடத்தில் கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்த்தேன், அவருடைய ஒடுக்குதலை நான் கேட்டேன், அவருடைய பிரச்சனைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவர்களை விடுதலை செய்யும்படியாக நீ வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனை மோசேயை ஊழியத்துக்கென்று இஸ்ரவேல் ஜனங்களை பிரித்தெடுத்து அவர்களை ஆராதிக்கும்படியாய் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாய் அழைத்து செல்லும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதன் தேவைப்படுகிறான். அந்த மனிதன் மோசே என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறபடினா மோசே கர்த்தர் அழைக்கிறார். பாருங்கள், அவனை அழைக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், ஜனங்கள் இதை நம்ப மாட்டார்கள். நீர் எனக்கு தரிசனமானீர் என்பதையும், நீர் என்னோடு கூட பேசுகிறீர் என்பதையும், நீர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர் என்பதையும் இந்த ஜனங்கள் நம்ப மாட்டார்கள் என்று சொல்லி 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2ஆம் வசனத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை மோசேக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறார். வாசித்து பார்க்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஒரு கோல் என்றான். அதை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மோசே சொல்றார் 1 வசனத்துல, 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, என்னை நம்ப மாட்டார்கள். அது வாசிக்கலாம். அவன் சொல்றார் பாருங்க, அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள். கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் நம்ப மாட்டார்கள் சொல்றான், நீ தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் சொல்றான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் கையில் இருக்கிறது என்ன? பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் கையில் இருக்கிறது ஆடுகளை மேய்க்கும்படியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கோல் அவனுடைய கைகளில் இருக்கிறது. அவன் சொல்றான், அந்த கோல் என் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அந்த கோலை கீழே போடு அப்படின்றாரு. கீழே போட்ட உடனே அது சர்ப்பமாய் மாறுகிறது. அவன் அகன்று ஓடும்படியாக அதை பார்த்து பயந்து ஓடும்படியாய் நினைக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, அதன் வாலை பிடி என்று சொல்லுகிறார். அந்த வாலை பிடித்த உடனே அது மறுபடியும் கோலாக மாறினது.
பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, கோல் என்பது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய கரங்களிலே கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன அதிகாரம் என்று சொன்னால், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நமக்காக எழுதி கொடுத்த வேத வசனங்கள் அதிகாரமாயிருக்கிறது. கர்த்தர் அந்த வேத வசனங்களை நமக்கு கோலாக கொடுத்திருக்கிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். பிசாசின் வல்லமைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கரங்களிலே தான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். கோலுக்கு அதிகாரம், கோலுக்கு அர்த்தம் தேவனுடைய வார்த்தைகள் என்பதாக. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளை, வாசித்து பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், உமது தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் சொல்றாரு, உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி தாவீது அழகாக சொல்லுகிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சர்வங்களையும் தேர்களையும் விதைக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன், அவை ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் அதிகாரத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தை என்ற அதிகாரத்தை. மோசேயுடைய கைகளிலே கோல்கள் இருந்தது, அந்த கோல் தேவனுடைய அதிகாரம் இருந்ததாக இருக்கிறது. அவன் பாருங்கள், இஸ்ரவேலை ஜனங்களை நடத்தும் பொழுதெல்லாம் எங்கெல்லாம் அந்த கோலை நீட்டுகிறானோ, எங்கெல்லாம் அந்த கோல் நீட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. அங்கெல்லாம் செங்கடல் இரண்டாக பிரிந்தது, அங்கெல்லாம் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. எங்கெல்லாம் அவன் கோலை நீட்டுகிறானோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கரங்களிலே கர்த்தர் தேவனுடைய வார்த்தை என்ற கோலை கொடுத்திருக்கிறார். இந்த கோலை நீங்கள் நீட்டும் பொழுதெல்லாம், இதை படிக்கும் பொழுதெல்லாம், இதை கைக்கொள்ளும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள். உடைய ஆவியிலே ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள், உடைய ஆத்மாவிலே ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள், உடைய சரீரத்திலே ஒரு விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள். அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார் என்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, கோல் எதற்காக ஒரு மேய்ப்பன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பாருங்கள், ஆடுகளுக்கு தழைகளை அறுத்து போடுவதற்காக. பாருங்கள், அந்த கோலை கொண்டு சுரடை என்று சொல்வார்கள், அதை கொண்டுதான் பாருங்க மேல இருக்கிற இலைகளை, மேல இருக்கிற கிளைகளை எல்லாம் என்ன செய்வாங்க, அதை அறுத்து அந்த ஆடுக்கு போடுவாங்க. அந்த ஆடை சாப்பிட்டு திருப்தி ஆகும். பாருங்க, சில நேரங்களில் அந்த கோல் பாத்தீங்கன்னாக்கா ஆடு ஏதாச்சும் இடக்கு மடக்கு பண்ணும், அது இப்படி அப்படியே ஓடும். அப்ப ரெண்டு ஒரு தட்டு தட்டினாக்க பாத்தீங்க, அந்த கோல்னால் அடிக்கும் பொழுது அது சரியான பாதைக்கு வந்துவிடும். அதற்குத்தான் மேய்ப்புடைய கரங்களிலே கோல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த வேதாகமம் சில நேரங்களிலே நம்மை எச்சரிக்கும், சில நேரங்களிலே நம்மை ஆறுதல் படுத்தும், சில நேரங்களிலே நம்மை கண்டித்து உணர்த்தும், சில நேரங்களிலே நம்ம தவறை உணர்த்தும். எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே ஒரு கோலை கொடுத்திருக்கிறார். வேத வசனங்கள் என்று சொல்லுகிற கோலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் இதை பயன்படுத்தும் பொழுது விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறீர்கள் அல்லவா? ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தர் விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறீர்கள் அல்லவா?
இந்த விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு யாரிடத்தில் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்க்கா? நம்மிடத்துல தான் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மோசேயை பார்த்து சொல்றாரு, என்ன நம்ப மாட்டாங்க, உன்னுடைய வார்த்தைகளை நம்ப மாட்டாங்க, நான் உனக்கு தரிசனமாக நம்ப மாட்டாங்க, நீ சொல்ற உன் கையில என்ன இருக்குன்னு கேட்கிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளையே, உங்க கைகளில் என்ன இருக்கு? உங்களுடைய இருதயத்துல என்ன இருக்கு? உங்களுடைய கைகளில் நீங்க எதை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க? அதிகாரம் உள்ள தேவனுடைய வார்த்தையை வைத்திருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது பிசாசுகள் நடுங்கும். தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது கட்டுகள் அறுக்கப்படும். தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு ஆறுதல் உண்டாகும். தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை தான் நம்மை நியாயம் தீர்க்க போகிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மை சுகமாக்க போகிறது. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அத்தாரிட்டியை, இந்த ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கைகளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மோசேயுடைய கைகளிலே சாதாரணமான ஒரு கோல் இருந்தது, ஆடுகளை கைக்கும்படியான ஒரு கோல் இருந்தது. நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நான் எப்படி பிசாசை விரட்ட முடியும்? நான் எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும்? நான் எப்படி அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். உங்களால் முடியாதுதான். உங்களுடைய கைகளில் இருப்பது கர்த்தருடைய வார்த்தை. உங்களுடைய கைகளில் இருப்பது தேவனுடைய வார்த்தை. வானமும் பூமியும் உடைந்து போனாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு எழுத்து உடைந்து போவது இல்லை. அதிலே ஒரு வார்த்தைகளும் மாறி போவதும் இல்லை. அதிலே ஒரு வார்த்தையும் தவறி போவதும் இல்லை. எல்லா வார்த்தைகளும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கைகளில் வைத்துக் கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கைகளில் வைத்துக் கொண்டு எனக்கு பயமா இருக்கு என்று சொல்றீங்க. தேவனுடைய வார்த்தையை கைகளில் வைத்துக் கொண்டு எனக்கு சுகம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை கையில வைத்துக் கொண்டு பிசாசினை மேற்கொள்கிறான் என்று சொல்லுகிறீர்கள். இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரனே, உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசேக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு கோல் தான். அந்த கோலை கொண்டுதான் 40 ஆண்டு காலம் அத்தனை லட்சம் மக்களை அவன் வழி நடத்தி கொண்டு போனான். எங்கெல்லாம் அற்புதம் தேவைப்படுகிறதோ, எங்கெல்லாம் அதிசயம் நடக்க வேண்டுமோ, எங்கெல்லாம் இக்கட்டான நிலைமைகள் வருகிறதோ, எங்கெல்லாம் சோதனை வருகிறதோ, அங்கெல்லாம் மோசே தன் கோலை நீட்டினான். அங்கெல்லாம் தேவன் கிரியை செய்தார். அங்கெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடந்தது. அங்கெல்லாம் தேவ கிருபை வெளிப்பட்டது. எனக்கு அன்பான அன்பு தேவ பிள்ளைகளே, இது நம்முடைய கரங்களிலே கர்த்தர் தேவ வசனம் என்று சொல்லுகிற, தேவனுடைய வார்த்தை என்று சொல்லுகிற கோல்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இதை பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால், ஒரு விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறீர்கள் அல்லவா? மோசேயுடைய கைகளில் இருந்த ஒரு சாதாரணமான கோல், மாடுகளை மேய்க்கும்படியாய் பயன்படுத்துகிற ஒரு கோல், எவ்வளவு வல்லமையுள்ள கோலாய் மாறினது, எவ்வளவு அதிசயங்களை நடப்பிக்கிற கோலாய் மாறினது. பாருங்கள், செங்கடலை பிளக்கிற நேரங்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் மிரண்டு போய் நிற்கிறார்கள். ஒரு பக்கத்திலே பார்வோனுடைய சேனை அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. குறுக்கே செங்கடல் நிற்கிறது. அவர்கள் வழி தெரியாமல் அலைகிறார்கள். எப்படி போவதென்று சொல்லி தெரியவில்லை. திரும்பி போனால் பார்வோனுடைய சேனையுடைய கைகளிலே அகப்பட்டு விடுவோம், அல்லது முன்பாக போவதற்குள் தண்ணீர் நம்மை மூழ்கி அடித்து நம்மை எல்லாம் கொன்று போட்டு விடும் என்று சொல்கிற ஒரு பயத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் கோலை நீ நீட்டு, செங்கடலுக்கு நேராய் உன் கோலை நீ நீட்டு என்று சொல்லுகிறார். பாருங்கள், கோல் நீட்டப்படும் பொழுது கீழ்காற்றை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த காற்று என்ன செய்கிறது? கடலை இரண்டாக பிளக்கிறது. வனாந்தரத்தில் நடக்கும்படி நடந்து போவது போல செங்கடலின் நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். அதே கோலை அக்கறைக்கு போய் அவன் நீட்டுகிறான், ஜலம் புரண்டு வருகிறது. அப்படி பார்வோனுடைய சேனை அந்த ஜலத்திலே மூழ்கடிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் அவ்வளவு வல்லமை உள்ளது. உடைய கரங்களில் இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு பெரிய விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை வல்லமை மிகுந்த, அதிகாரம் மிகுந்த ஒரு வார்த்தையாக உடைய கைகளிலே பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றிருக்கிறோம். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகருடைய
வாழ்க்கையிலே பாருங்கள், மரணத்துக்கு நேராய் போனவர்கள், மரணத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினவர்கள், பலவிதமான சூழ்நிலையிலே அகப்பட்டவர்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி இருக்கிறார்கள், ஜீவனை பெற்றிருக்கிறார்கள். இலங்கை தேசத்திலே ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், மிகப்பெரிய ஊழியக்காரர். அவர் இந்த நாட்களிலே பெரிய சபை வைத்திருக்கிறார். அவர் ஒரு முறை பாருங்கள், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவர் போய் சாக வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அவர் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அப்படி அவர் தற்கொலை செய்து கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு விஷ பாட்டிலே அந்த விஷத்தை நிரம்பின அந்த பாட்டிலை எடுத்து அவர் குடிப்பதற்கு அண்ணாந்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து பார்க்கும் பொழுது பாருங்க, தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்கிற வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிற வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தையை அவர் பார்த்தார் பாருங்க. உடனே என்னுடைய துக்கத்தை மாற்றுகிற ஒரு தேவன் உண்டு, என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், என் துக்க நாட்களை முடித்து போக செய்கிறவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற வாஞ்சை அவருக்குள்ளாய் வந்தது. பாருங்கள், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஒரு பெரிய தேவனுடைய மனிதனாக, ஒரு போதகராக அவர் மாற்றி இருக்கிறார். எனக்கு அன்பான அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்மை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சில வருடத்துக்கு முன்பதாக என்னுடைய தகப்பனார் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே 70 வருடங்களில் 70 அந்த மாதிரியான நாட்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்படி அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிற தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே தற்கொலைக்கு நேராக ஒருவர் போய் கொண்டிருந்தார். காச நோயினால பிடிக்கப்பட்டு, டிபினால மருந்து மாத்திரைகள் இல்லாத நாட்களிலே பிடிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டவராய் இருந்தவர் வாழ்க்கையை வெறுத்து ரயில் தண்டவாளத்தில் விழுந்து மறித்து போகலாம் என்று சொல்லி போய்கொண்டிருந்தவருடைய காதுகளிலே அந்த தேவனுடைய வார்த்தை பாய்ந்து சென்றது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்டவுடனே என்னுடைய வருத்தத்தை நீக்கி போடுகிறவர் உண்டா, என்னுடைய சஞ்சலத்தை நீக்கி போடுகிறவர் உண்டா என்று சொல்லி அந்த சத்தம் வந்த அந்த பகுதியை நோக்கி அந்த நபர் நகர்ந்து வர ஆரம்பித்தார். அந்த கூட்டத்துக்குள்ளாய் வந்தார். யாருடைய வருத்தத்தை நீக்க முடியும் என்று சொன்னார். பாருங்கள், இயேசுவுடைய வருத்தத்தை நீக்க முடியும், உடைய நோய்களை குணமாக்க முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற உடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய தகப்பனார் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பாருங்கள், அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார். மனம் திரும்பினார், ரட்சிப்புள்ளாய் வந்தார். அவருடைய வியாதி முற்றிலும் அவரை விட்டு நீங்கினது. பாருங்கள், ஒரு பெரிய போதகராக நன்கு சகோதரே சகோதரியே, பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியில எம்பி என்று சொல்லுகிற சபையை உருவாக்கி அந்த இடத்துல அவர் ஸ்தாபகராக அவர் இருந்தார். பெரிய ஊழியம் இன்றைக்கும் அவருடைய மகனுடைய சார்பிலே அந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நமக்கு அதிகாரம் இருந்த ஒரு வார்த்தை, நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு வார்த்தை, பிசாசின் வல்லமையில் இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு வார்த்தை நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்கள் கரங்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அதிகாரத்தோடு கூட பயன்படுத்துங்கள் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது பிசாசு நடுக்க ஆரம்பிப்பான், கிரியைகள் நடுக்க ஆரம்பிக்கும், எல்லா பாவ கட்டுகளும் மறந்து போகும். எல்லா விதமான நிலைமைகளில் இருந்து மனிதனை கர்த்தர் விடுதலை செய்ய தம்முடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அதிகாரம். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். உன்னிடத்தில் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை கொண்டு இயேசு உனக்கு அற்புதம் செய்ய முடியும். உன்னை ஆசீர்வதிக்க முடியும், உன்னை குணமாக்க முடியும். இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு தீர்க்கதரிசி கடன் வாங்கிவிட்டு மரித்து விட்டார். அவருடைய மனைவிக்கு 2 பிள்ளைகள் உண்டு. அந்த 2 பிள்ளைகளையும் கடன் கொடுத்தவர்கள் வந்து கடனை அடைக்க முடியாது, ஆகவே இந்த பிள்ளைகளை அதற்கு பதிலாக அடிமைகளாக கொடுத்து விடு என்று
சொல்லி கடன் கொடுத்தவர்கள் வந்து நிர்பந்திக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே எலிசா என்று சொல்லுகிற ஒரு தேவ மனுஷர் அந்த பகுதியிலே ஊழியம் செய்ய வந்திருக்கிறார். அவரிடத்துல போய் சொல்லலாம், அவர் ஏதாயிலும் செய்வார், ஏதாயிலும் ஒரு அற்புதம் செய்வார், அந்த தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று கிடைக்கும் என்று சொல்லி நம்பி இந்த சகோதரி பாருங்கள் அந்த தீர்க்கதரிசி இடத்துல போகிறார். அந்த தீர்க்கதரிசியில போகும் பொழுது 2ஆம் வசனத்துல அவர் பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாய் என்று சொல்லி கேட்கிறார். பாருங்க அந்த வசனத்தை வாசித்து பார்க்கலாம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? சொல் என்றான். அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த தீர்க்கதரிசனத்திலே இந்த கடன்பட்ட இந்த சகோதரி தன்னுடைய பிள்ளைகளை அடிமையாய் கேட்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சகோதரி ஓடி வந்து சொல்லுகிறார், இந்த ஆகிலம் செய்வார் என்று சொல்லி எதிர்பார்த்து ஓடி வந்து சொல்லுகிறார். அப்ப அவர் கேட்கிறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல். ஹல்லேலூயா. அவர் சொல்றான், என்கிட்ட ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, எண்ணெய் கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே, ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும். தேவனுடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நுகத்தடிகளை போல கடன் பாரமாக இருக்கலாம், அல்லது பிசாசுடைய கட்டுகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு அடிமத்தன வாழ்க்கையாக இருக்கலாம். அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒருவேளை நீங்கள் தடுமாற்றத்தோடு, கண்ணீரோடு கூட, வியாகுலத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் மேல இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்களிடத்தில் இருப்பதை கொண்டு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். பாருங்கள், இந்த ஸ்திரீக்கு, இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவிக்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது தன்னிடத்தில் இருப்பதை சொல்லுகிறார். அது போதும் என்று சொல்லி எலிசா சொல்லி, உடனே நீ போய் பக்கத்து வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை வாங்கிக்கொள், ஐலகத்தார் இடத்தில் இருந்து பாத்திரங்களை வாங்கி வர சொல் என்று சொல்லிவிட்டு உன் வீட்டு கதவை சாத்திக்கொள், உன் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து வாங்கி வந்த பாத்திரத்திலே எண்ணெயை வார்த்து வை என்று சொல்லுகிறார். பாருங்கள், எண்ணெயை ஊத்த ஊத்த வாங்கி கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாம் எண்ணெயினால் நிரப்பப்பட்டது. வேறொரு பாத்திரத்தை கொண்டு வரும்படியாய் அந்த சகோதரி சொல்லுகிறார், வேறு பாத்திரம் இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், அப்பொழுது அந்த எண்ணெய் நின்று போயிற்று. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, கடன்காரியாய் இருந்தவர் ஒரே நாளில் பணக்காரியாய் மாறினார். கடன்காரியாய் இருந்தவர் ஒரே நாளில் கடனை அடைக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். தன் பிள்ளைக்கும் அந்த எண்ணெய் போதுமானதாய் இருந்தது. அந்த தேசத்திலே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய், அவர் விடுதலை ஆக்கப்பட்டவளாய், அவர் சந்தோஷத்தோடு கூட இருந்தார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களிடத்திலே கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தின் என்று சொல்லுகிற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கிறார். என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவராய், எங்கு இருந்தாலும் நம்மோடு கூட வாழ்கிறவராய் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த அபிஷேகம் பாருங்க அதிகாரமுடையதாக இருக்கிறது. பிசாசுகள் நடுங்கும். நீ அபிஷேகத்தால் நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட பேச ஆரம்பிப்பார். முகங்கள் மாற்றப்படும், வியாதிகள் சுகமாகும், உடைய பிரச்சனைகள் மாறும். எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இதுதான் உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, உங்களிடத்தில் அவ்வளவு பெரிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு என்கிட்ட என்ன இருக்குது, நான் இன்னும் கடன்காரனா இருக்கிறேன், இன்னும் வியாதியில் இருக்கிறேன், இன்னும் பிசாசின் பிடியில் இருக்கிறேன், இன்னும் உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறேன், இன்னும் கண்ணீரின் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி உடைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
ஆவியானவரை கொண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அந்த அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவள் கையில் இருப்பதை கொண்டு, அவள் இடத்தில் இருப்பதை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அவள் இடத்தில் இருப்பதை கொண்டு அவளுடைய கடனை அடைக்கிறார். அவளிடத்தில் இருப்பதை கொண்டு பாருங்கள், அவள் அந்த தேசத்தில் செல்வ செழிப்பாக வாழ்வபடியாக கர்த்தர் உதவி செய்தார். கடனை அடைத்து அவள் தன்னுடைய ஜீவனை போக்கும்படியாக, தன்னுடைய ஜீவனுக்கு அடுத்து அவள் வாழ்க்கும்படியாக, வாழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். உன்னிடத்தில் அபிஷேகம் உண்டு, உங்களிடத்தில் ஆவியானவர் உண்டு. அவரை கொண்டு நீங்கள் பலத்த காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்கள் உங்களுடைய பராக்கிரமத்தினாலே கிடையாது, உங்களுடைய பலத்தினாலே அல்ல, நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகத்தினாலே அதிகாரம் மிகுந்தவராய் நீங்கள் இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல்மூட்டி எடுப்புங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பயன்படுத்துவதற்கு இடம் கொடுங்க. அவரை ஆளுகை செய்வதற்கு இடம் கொடுங்க. அவர் உங்களை இயக்குவதற்கு இடம் கொடுங்க. நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு நீங்களே இயங்கிட்டு இருந்தாக்கா, நீங்களே செயல்பட்டு இருந்தாக்கா, ஆவியானவர் எப்படி செயல்பட முடியும்? எப்படி அவர் அற்புதங்களை செய்ய முடியும்? எப்படி அவர் விடுதலை தர முடியும்? ஆவியானவரே, எனக்குள் இருந்து நீங்கள் செயல்படுங்க, என்னை நீங்கள் இயக்குங்க, என்னை நீங்கள் பயன்படுத்துங்க என்று உங்களிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். உங்களிடத்தில் ஆண்டவர் இடைபட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. பிரச்சனை மாறணுமா? ஒரு அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. உடைய பிரச்சனை மாறணுமா? உடைய கடன் பிரச்சனை மாறணுமா? உடைய வியாதிகள் சுகமாகணுமா? உடைய கட்டுகள் அறுந்து போகணுமா? உடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறணுமா? ஆவியிலே நிரம்பி ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுங்க. ஆவியானவர் செயல்படுவதற்கு இடம் கொடுங்க. நீங்க உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தி, உங்களுடைய பராக்கிரமத்தை பயன்படுத்தி, உங்களுடைய கல்வியை பயன்படுத்தி, உங்களுக்கு வைத்திருக்கிற நாலேஜை பயன்படுத்தி, உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற பணத்தை, உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி, நான் இதிலிருந்து வெற்றி பெறுவேன் என்று சொல்லி நீங்கள் நம்பி வாழ்ந்தது போதும். அதில் உங்களுக்கு தோல்விதான் மிஞ்சி இருக்கும், அதில் உங்களுக்கு இழப்புகள் தான் உண்டாயிருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியானவரை பயன்படுத்துவதற்கு, ஆவியானவர் செயல்படுவதற்கு எந்த மனிதன் இடம் கொடுக்கிறானோ அவன் விடுதலையோடு கூட இருக்க முடியும், அவன் செழிப்புள்ள ஒரு மனிதனாக இருக்க முடியும். அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி அவனை செழிக்க செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அந்த அதிகாரத்தை பெற்றவர்கள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்க, மிகப்பெரிய ஒரு அதிகாரம். ஆவியானவர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும்படியா நமக்குள்ள இருக்கிறார். மண்பாண்டமாகிய இந்த இருதயத்துக்குள்ள அவர் இருக்கிறார். விலை மதிக்க முடியாத ஒரு அக்கினி நம்மை சூழ இருக்கிறது. விலை மதிக்க முடியாத ஒரு ஆவியானவர் வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. ஒரு அதிகாரம் உடையவர், ஒரு அதிகாரம் உடையவர். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி யாரையோ தேடி ஓடாதீங்க. உலக நண்பர்களை தேடி ஓடாதீங்க. உலக மக்கள் மீது நம்பிக்கை வைக்காதீங்க. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து தோல்வியை சந்தித்தது போதும், வெற்றியை இழந்தது போதும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை பயன்படுத்துங்க. நீங்கள் விலை மதிக்க முடியாதவர்களாய் மாறுவீங்க. ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருப்பீங்க. ஆவியானவர் உங்களை செயல்படுத்த விரும்புகிறார். உங்கள்கிட்ட இருக்கிறது கொண்டுதான் உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய போகிறார். அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி கிட்ட இருக்கிறத வைத்துதான், அவங்க வீட்டில் இருக்கிறத வைத்துதான் கர்த்தர் அற்புதம் செய்தார்.
உங்களுக்கும் அப்படித்தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கொண்டு, நீங்கள் பெற்ற அபிஷேகத்தை கொண்டு உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இன்னும் கூட நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இங்கு ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். பாருங்கள், 9ஆம் மணி வேளையிலே யோவானும் பேதுருவும் ஜெபிப்பதற்காக தேவாலயத்துக்கு போறாங்க. அப்படி ஜெபிக்க போகும் பொழுது அந்த நாட்களில் தேவாலயத்தின் வெளியிலே பிச்சை எடுப்பதற்காக சில நபர்கள் அமர்ந்திருப்பாங்க. அப்படி பிறவியில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவனை என்ன செய்வாங்களா, தினமும் அலங்கார வாசலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த தேவாலயத்துடைய வாசலுக்கு கொண்டு வருவாங்க. அவனை அங்க உட்கார வைப்பாங்க. அங்க உட்கார்ந்துட்டு அவன் பிச்சை கேட்பான். அப்படி பிச்சை கேட்கும் பொழுது பாத்தீங்கன்னா யாராச்சும் கொடுக்கறத அவன் வாங்கி வச்சுக்கிடுவான். அப்படி வாங்கி வச்சுக்கிட்டு சாயங்காலம் ஆன உடனே அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. அவன் பிறந்ததுல இருந்து சப்பானியா கிடக்கிறான் பாருங்க. அப்படி அந்த அலங்கார வாசலிலே, அந்த தேவாலயத்தின் வாசலிலே அந்த சப்பானி அமர்த்தப்பட்டு இருக்கிறான். அப்படி அமர்த்தப்பட்டிருக்கும் பொழுது பேதுருவும் யோவானும் வர்றாங்க. இப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்கா பேதுரு யோவானை பார்த்து அவன் கை நீட்டுகிறான். ஏதாயிரம் பிச்சை கிடைக்குமான்னு சொல்லி அவன் கை நீட்டுகிறான். அப்படி கை நீட்டும் பொழுது பேதுரு யோவான் சொல்றாங்க, என்னை உற்று பாருன்னு சொல்றாங்க. அவன் உற்று பார்க்கிறான். அப்ப சொல்றாங்க, பாத்துங்க 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார், வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டே அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற இடத்துல பேதுரு சொன்னாரு, என்கிட்ட நீ எதிர்பார்க்கிற காசு என்கிட்ட கிடையாது, பொண்ணும் என்கிட்ட கிடையாது, வெள்ளியும் கிடையாது. ஆனால் அதை விட விலை மதிக்க முடியாத இயேசு என்று சொல்கிற நாமம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய வலது கையை பிடித்து தூக்கி விடுகிறான். அவன் குதித்து எழுந்து நடக்கிறான். ஹல்லேலூயா. அவனிடத்தில் பாருங்க, ஒன்னையில பேதுகிட்ட அவனும் பெரிய பணக்காரன் கிடையாது, ஏழை ஊழியக்காரன். அவனும் பெரிய செல்வ சீமானம் கிடையாது, ஏழை ஊழியக்காரன். ஜெபம் பண்றதுக்காக போறான். ஆனா விலை மதிக்க முடியாத இயேசு என்று சொல்கிற நாமம் அவன் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. நெற்றியிலே இயேசு என்று சொல்கிற நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ற வல்லமையுள்ள நாமம் உடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவன் எதிர்பார்க்கிறது பொன்னும் வெள்ளியை எதிர்பார்க்கிறான், பணத்தை எதிர்பார்க்கிறான். பிரியமானவர்களே, எதிர்பார்த்து அழகா சொல்றாரு, என்கிட்ட பொன்னும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லுகிறார். எழுச்சி நடந்துட்டான். அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. யாருடைய நாமத்தினால? இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினால. பேதருக்குள் இருக்கிறவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அன்றைக்கு அற்புதம் அடையாளம் செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். இயேசு மரித்தவராய் மரித்து போகவில்லை. அவர் மரித்தவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு நம்மத்திலே அவர் வாழ்கிறவர்
என்கிட்ட பொண்ணு கிடையாதுங்க, நான் ஒரு பெரிய பணக்காரன் கிடையாதுங்க, நான் இதை செய்ய முடியாதுங்க, இந்த வீட்டை கட்ட முடியாதுங்க, இந்த தேவாலயத்தை கட்ட முடியாதுங்க, நான் உதவி செய்ய முடியாதுங்க, நானே ஏழையா இருக்கிறேன், நானே பிச்சைக்காரனா இருக்கிறேன், என்கிட்ட ஒண்ணு இல்லை அப்படி நீங்க சொல்லிட்டு தெரியலாம். அப்படி நீங்க சொல்லிட்டு உங்களுடைய அவிசுவாசத்தை அறிக்கையிட்டு இருக்கலாம். ஆனால் நீ என்னைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்தியோ, என்னைக்கு ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டியோ, என்றைக்கு சத்தியத்துக்குள்ள வந்தியோ, நீ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறினான். அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற அதிகாரத்துக்கு மேலான ஒரு நாமம் இந்த உலகத்திலே இல்லை. அவ்வளவு பெரிய நாமத்தை கர்த்தர் நமக்கு அதிகாரமாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தான் யோவானும் பேதுருவும் பயன்படுத்துறாங்க. அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற நான்கு சகோதரி சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை நம்புறீங்களா? அதெல்லாம் சரிதான். ஆனா உங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க? நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவன் என்ன சொல்றாங்க? உனக்கு ஒரு நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடியாய் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பார், உன் ஜெபம் கேட்கப்படும், உனக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு அற்புத அடையாளங்கள் நடக்கும், உங்கள் பிரச்சனைகள் மாறும். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம், இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற நாமம். அதை அழகா பயன்படுத்துறாங்க. இந்த பேதுரு அழகா பயன்படுத்துறார், யோவான் அழகா பயன்படுத்துறார். நீங்க அவருடைய நாமத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒண்ணே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, ஐயோ நான் ஏழைங்க, ஐயோ நான் இது தகுதி இல்லாதவங்க, இப்படி சும்மா தாழ்த்துற மாதிரி அவிசுவாசத்தை அறிக்கைட்டு இருக்கீங்க. அது வல்ல தாழ்மை. நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொந்த இரட்சகராயிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு மேலான நாமம் வேறொரு நாமம் இல்லை. அவருடைய நாமத்தினாலே அற்புத அடையாளங்கள் நடக்கும், அவருடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடும், அவருடைய நாமத்தினாலே கடன் பிரச்சனைகள் மாறும், அவருடைய நாமத்தினாலே ஜெபம் கேட்கப்படும், அவருடைய நாமத்தினாலே சகல அதிகாரங்களையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். அவ்வளவு அதிகாரத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு, உங்களுக்குள் வச்சுக்கிட்டு என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறீங்கல்ல, நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒண்ணுமே இல்லையே. பிசாசுகள் ஓடுகிறதுன்னு சொன்னா எங்கிட்ட என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற நாமம். பிள்ளி சுனிய கட்டுகள் அறுபடுகிறது என்று சொன்னா எங்ககிட்ட என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்து என்ற நாமம். நான் ஊழியம் இன்னைக்கு செய்யறேன்னு சொன்னா எனக்கு என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்து என்ற நாமம், அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, அந்த இயேசு உங்களுக்கு சொந்தமானவர் தானே? அந்த இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் நீங்க தானே? அவருடைய நாமத்தில் அதிகாரம் இருக்கா இல்லையா? அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொன்னாரா இல்லையா? என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலைங்க, நான் ஜெபம் பண்றேன், பதில் வரலைங்க. பாருங்க எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி பாருங்க, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும். அவருடைய நாமத்தினாலே நீங்கள் பிசாசை கட்டுவீர்கள், துரத்துவீர்கள். அதிகாரமுள்ள நாமம் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளே கடவுளேன்னு சொல்லி கேட்டாக்கா அந்த ஜெபம் கேட்கப்படாது. வேற ஒரு நாமத்தை சொல்லி கேட்டாக்கா அந்த ஜெபம் கேட்கப்படாது. கடைசியா ஜெபம் பண்ணி முடிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணி முடிக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஹல்லேலூயா.
அவருடைய நாமத்தை நீ பயன்படுத்த உன் அதிகாரம் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வதை நீங்க பார்க்க முடியும். அவருடைய நாமத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்களேன். இயேசுவின் நாமத்தினாலே சகல வல்லமைகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அதிகாரம் உன்னிடத்தில் அந்த நாமம் இருக்கிறது, என்னிடத்தில் அந்த நாமம் இருக்கிறது. பேதுருவிடத்தில் அதுதான் இருந்துச்சு, பொண்ணு வெளியே என்கிட்ட கிடையாது. ஆனால் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தரேன். உங்கள்கிட்ட இயேசு நாமம் இருக்கா? சந்தேகமா இருக்கா? சந்தேகமா இருந்தா இயேசுவை இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய நாமம் என் நெற்றியில எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய நாமத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனா இன்னும் பலத்தை மறுதளிக்கிறவனாகவே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் அடிப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன் என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தை பயன்படுத்தி பாருங்க. உங்களிடத்தில் உள்ள பெரிய ஒரு கிருபை இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமம் அதை பயன்படுத்தினா பேதுரு, இந்த சப்பானியாய் இருந்தவன், பெரிய அற்புதம் நடந்துருச்சு, பெரிய அதிசயம் நடந்துருச்சு. இதுவரை அவன் நடந்ததே கிடையாது, அவன் நடந்து பார்த்ததும் கிடையாது. பிறந்ததிலிருந்து கிடக்கிறவன் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நடேன்னு அவன் கையை பிடிச்சு தூக்குனார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவர் வேற ஒன்றும் செய்யல, வேற ஒரு காரியத்தை செய்யல. இயேசுவே இவனுக்கு இறங்கும், இவனை விடுதலை செய்யுங்க, இவனுக்கு சுகமாக்குங்க, இவன் கால்களை பலப்படுத்துங்க, இப்படி எல்லாம் அவன் ஜெபம் பண்ணல. அவருக்குள்ள அதிகாரம் என்ன இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். பேதுரு தனக்குள் இருக்கிற அதிகாரத்தை அவர் உணர்ந்திருந்தபடினால் ஒரே ஒரு வார்த்தை தான், நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. அவ்வளவுதான், அவ்வளவுதான். பெரிய ஜெபம் பண்ணல, அங்க உழுந்து புரண்டுட்டு கிடக்கல. இவன் பரிதாபத்தை பாருங்க, இவனுக்காக இறங்குங்க, அப்படி எல்லாம் போய் கேட்கல. அதிகாரத்தை பயன்படுத்தினா, அதிகாரத்தை பயன்படுத்தினா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அவருடைய நாமத்தினால நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி கேட்காதீங்க, நான் ரொம்ப ஏழைன்னு சொல்லாதீங்க. நம்மள மாதிரி பணக்கார அந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. நம்மளை போல ஆசீர்வதிக்கப்பட்ட வேறு ஒரு ஜாதி இந்த பூமியில இல்லை. அவ்வளவு அதிகாரத்தை நம்ம கையில வச்சுட்டு இருக்கோம். அவ்வளவு அதிகாரம் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அதை பயன்படுத்த தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதை பயன்படுத்துவதற்கு நமக்கு ஏதோ ஒரு தடை இருக்கு. ஒருவேளை அவிசுவாசமாக இருக்கலாம், ஒருவேளை என்கிட்ட ஒன்னும் இல்லை சொல்லி சொல்லி நெகட்டிவ் கன்ஃபஸ் பண்ணியே இதுவரை ஒன்னும் இல்லாத இருந்திருக்கலாம். ஏழை கோலம் போட்டு போட்டு ஏழையா போயிருக்கலாம். உங்ககிட்ட தேவனுடைய வார்த்தை என்ற அதிகாரம் இருக்குல்ல, உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிற அபிஷேகம் இருக்குல்ல, உங்ககிட்ட நசனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் இருக்குல்ல, இதை விட வேற ஒரு அதிகாரம் நமக்கு என்ன தேவை? இந்த நாட்டில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க நினைக்கலாம், அவங்க அந்த அதிகாரத்தோடு இருக்கிறாங்க, இந்த செல்வாக்கோடு இருக்காங்க, இந்த அதிகாரத்தோடு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த அதிகாரத்துக்கு மேலாக பரலோக அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் ரிச், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களா நாம் இருக்கிறோம். நாம் தரித்திரர்கள் கிடையாது, நம் தரித்திரர்கள் கிடையாது. என் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து செல்வசீமானாயிருக்கிறவர். ஹல்லேலூயா. பொன்னும் வெள்ளியும் அவருடையது, எல்லாருடையது. அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாம் இன்னும் மறுதலிச்சிட்டு கொடுக்கல,
அதனால தான் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் இன்னும் ஆசீர்வாதம் இல்லை. வெரி சிம்பிள். இந்த 3 நம்ம கையில் தான் இருக்கு. எங்கெந்தோ வரப்போறது கிடையாது, யாரோ கொண்டு வந்து திணிக்க போறது கிடையாது, வானத்தை பொளந்துட்டு இறங்க போறது கிடையாது. நம்முடைய கைகளில் இருக்கிற பரிசுத்த வேதாகமும் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற நாமம், இந்த 3ம் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்கள், விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதங்கள். அவ்வளவு அத்தாரிட்டி நம்ம வச்சிருக்கிறோம், அவ்வளவு அதிகாரத்தை வச்சிருக்கிறோம். இதை பயன்படுத்த ஒப்பு கொடுப்பீங்களா? தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க. தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துங்க. ஆறுதல் வரும், விடுதலை வரும், ஆசீர்வாதம் வரும். அவருடைய அபிஷேகத்தை பயன்படுத்துங்க. ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நுகத்தடிகளை, மற்றவருடைய நுகத்தடிகளை நீங்க முறிக்க முடியும். ஆவியில ஜெபம் பண்ணிட்டு பிசாசிட்ட போனீங்கன்னா அவன் அலறுவான், உங்களை பார்க்கவே முடியாது, உங்க கண்ணை அவன் பார்க்க முடியாது. அவன் இங்க அங்க மிரட்டு பிடிப்பான், அலற ஆரம்பிப்பான். காரணம் என்ன? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்து என்று நாமமுடைய தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறோம். அவருடைய நாமம் நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? நான் சொன்ன இந்த வேத வசனங்கள் எல்லாம் நீங்க ஆராய்ந்து பாருங்க. மோசே கையில் இருக்கிறத கொண்டு தான் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்தார். அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி கையில் இருக்கிறத கொண்டு தான், அவங்ககிட்ட இருக்கிறத கொண்டு தான் ஆண்டவர் அவன் கடன் பிரச்சனையை மாற்றினார். பேதுரு தன்னிடத்தில் இருக்கிறத கொண்டு தான் சப்பானியை எழுதி இயேசு கிறிஸ்து என்ற நாமமுடைய சொல்லிதான், தன்னிடத்தில் இருக்கிறத கொண்டு தான் அந்த சப்பானியை எழும்பி நடக்க செய்தான். ஹல்லேலூயா. உங்ககிட்ட அதெல்லாம் இருக்குல்ல, பேதுரு செய்தது போல செய்ய முடியல. தீர்க்கதரிசி மனைவி விசுவாசித்து தன்னிடத்தில் இருக்கிறத சொல்லி அவ அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு கடன் பிரச்சனை எல்லாம் மறந்த பார்த்தோம்ல. மோசே கையில சாதாரணமான கோல் உங்க கையில வச்சிருக்கீங்க, விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை. இந்த அதிகாரத்தை பெற்ற நாம் இன்னும் விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் விடுதலைக்காக ஊழியக்காரண்ட தலை நீட்டுறது, இன்னும் விடுதலை வேணும் எனக்கு, விடுதலை வேணும் எனக்கு கிடையாதுங்க. நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க, உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பிங்க. நீங்க விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. உங்களிடத்தில் இருப்பதை கொண்டுதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்ய விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற விரும்புகிறார். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அதை பயன்படுத்தி கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் எழும்பி நிற்கலாம். மெல்லம் எழும்பி